சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான குட் ஈவ்னிங்ப்பா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி 8த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஆனுவல் எக்ஸாம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு தமிழ் எப்படி இருந்துச்சு? ஸோ 2 1/2 ஹவர்ஸ்ன்றதுனால டைம் வந்து நெறைய பேர் பழைய வீடியோல நான் போட்டிருந்த டைம் பத்தாது அப்படின்ட்டு, ப்ரோ நான்லாம் வந்து 2 மணி நேரத்திலேயே வந்து முடிச்சிருவேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு, ஈஸியா இருந்தா நம்ம எழுதின பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் இருந்தா சர்ன்னு முடிச்சிடலாம்ப்பா. கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கிரிட்டிக்கலா கேட்டாங்கன்னா கதை முடிந்தது. ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க நியூ வியூவரா இருந்தீங்கன்னா, சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 1ல வந்து ஃபர்ஸ்ட் 3 அதே தான் திரும்ப திரும்ப சினானிம்ஸ், அடுத்தது 3 ஆன்டனிம்ஸ், அடுத்தது வந்து 7 8 9 10 11 12 13 14 15 அடுத்தது கீழே 16 17லாம் கூட இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மார்க் வந்து கேட்டிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? அதில் வந்து 20 1 மார்க் வந்து கேட்டிருக்காங்க. 8ல் ஸ்டார்ட் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா 22 வரைக்கும் வந்து முடியுது. அதிலே எல்லாமே வந்து இருக்குது. என்னென்னா எக்ஸ்பேன்ஷன் வந்து இருக்குது. அப்புறமா வந்து சிங்குலர் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் வந்து இருக்குது. சிலபிளிஃபிகேஷன் வந்து இருக்குது. கிளிப்டு வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. பிளெண்டட் வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. கரெக்ட் ப்ரிப்போசிஷன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. மாடல் வேர்ப் வந்து கொடுத்துருக்குறாங்க. சூஸ் த கரெக்ட் வந்து வேறு என்ன கேட்டிருக்காங்க, கிவின் த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது சூஸ் த கரெக்ட் சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. 20 வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, அமெரிக்கன் இங்கிலீஷ் வந்து கேட்டிருக்காங்க. லிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? பிரிட்டிஷ் இங்கிலீஷ் கூட கேட்கலாம் மேபி. அடுத்தது ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் டேக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஆன்சர் த கொஸ்டின்ஸ்னு சொல்லிட்டு ஃபைண்ட் த whatever த வேர்ப்ஸ் ஆர் டிரான்ஸ்லேட்டிவ் அண்டு இன்ட்ரான்ஸ்லேட்டிவ் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது 25 வந்து பாருங்கள். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் கரெக்ட் டிகிரேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் வந்து கேட்டிருக்காங்க. குட்டு பியூட்டிஃபுல். அடுத்தது பஞ்சுவேட் வந்து கேட்டிருக்காங்க. 26 வந்து இன்டைரக்ட் ஸ்பீச் வந்து கேட்டிருக்கிறாங்க. 27 வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. செக்ஷன் 2ல் பார்ட் 1ல் ஆன்சர் இனி 3 ஆஃப் த ஃபாலோவிங் வந்து கேட்டுட்டு அதில் 28லேருந்து ஸ்டார்ட் ஆகி 35 வரைக்கும் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் கிட்டத்தட்ட எத்தனை கொஸ்டின் வந்து கொடுத்துருக்குறாங்கன்னா, இல்லை சாரி 28 to 32 வரைக்கும் வந்து 5 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் 3. ஓகேங்களா? இது ரொம்ப ஆனால் ஒஸ்ட்டுப்பா. ஏன்னா வெறும் 2 தான் வந்து விடுற மாதிரி இருக்கும். அடுத்தது ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோவிங். இது வேறு லெவல். 3 டீட்டெயில் கொடுத்துட்டு ஒரு டீட்டெயில் எழுதலாம். இது வந்து சும்மா தட்டு எறியலாம். ஓகேங்களா? இது வந்து மேபி ப்ரோஸில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து வரும். ஓகேங்களா? 8th ஸ்டாண்டர்ட் செலகுட்டீஸ். அடுத்தது பார்ட் 3ல் வந்து பாருங்கள், மெமரி போயம் லெசன்ஸில் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு என்ன கேட்டிருக்காங்க, திங்க் ஆஃப் மீ அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு முடிகிற மாதிரி வந்து கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு வந்து 5 மார்க்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது ரீட் த ஃபாலோவிங் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் கிவின் பிலோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். 2 லைன்ஸ் கொடுத்துட்டு போயிட்டில் 2 லைன்ஸ் வந்து கொடுத்துட்டு அதுக்கு கீழே 2 கொஸ்டின்ஸ். அது வந்து 1த்துக்கு 2 மார்க்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட 3த்துக்கா சாரிங்க, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 3 கொஸ்டின்ஸ் கொடுத்து 8 மார்க். வா, கொஸ்டின் பேப்பர்ஸ் ஒரு சில ஸ்டாண்டர்டுக்கு ஒரு சில மாதிரி வந்து இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது. 37க்கு 2 மார்க்கு, 38க்கு 2 மார்க்கு, 39க்கு மட்டும் 4 மார்க். அப்போ 4 + 4 8 மார்க்கு. அடுத்தது சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? அதில் வந்து 3 40 41. அருண் வாஸ் சிட்டிங் ஆன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 7, நம்பர் 8, நம்பர் 4, நம்பர் 3 அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதில் எதுவும் அது கரெக்டாக வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? த பிரிட்ஜ் வாஸ் புரோக்கன் இன் த ஃப்ரண்ட்டு, ரியரு, மிடில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இதுக்கு 3 மார்க்கு. ஓகேங்களா? அடுத்தது கேரக்டர் பை ஸ்பீக்கர், அதுக்கு 3 மார்க் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஆர் யூ அலோன் மை சன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அதை கேரக்டர் ஸ்பீக்கராக எழுத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது மேட்ச் த ஃபாலோவிங் 45 4 கொடுத்துருக்காங்க, மாற்றி மாற்றி இருக்கும். அதுக்கு 4 மார்க்கு. அடுத்தது 47 ரீட் த பேசேஜ் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் கிவின் பிலோ அப்படின்னு சொல்லிட்டு அதான் ஒரு 10 லைன்ஸ் 7 லைன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு கீழே வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அது முடிச்சிட்டிங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, டான்ஸ் காம்படிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணுற மாதிரி எழுத சொல்லியிருக்கிறாங்க. அதில் வந்து ஆர்வம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெட்டர் எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்தது 49 ரைட் ஏ லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட் அபவுட் யுவர் சம்மர் ஹாலிடேஸ். சம்மர் ஹாலிடேஸ்க்கு நம்ம என்னென்ன பண்ணலாம்? சம்மர் ஹாலிடேஸ் இப்போ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த எக்ஸாம் முடிச்சிட்டிங்கன்னா லீவு தானே. ஓகேங்களா? உங்களுடைய கருத்து என்னவா இருக்குது? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் யோசிச்சு உங்களால் என்ன எழுத முடியுமோ அதை எழுதுங்க. ஓகேங்களா? எவ்வளோ மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், 5 மார்க்ஸ். ஓகேங்களா? அடுத்தது லுக் அட் த பிக்சர் அண்ட் ஃபைண்ட் அவுட் த ஆன்சர்ஸ் ஃபார்
த கிவன் கொஸ்டின். அதாவது ஒரு புகைப்படம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது டீயும் பிஸ்கெட்டும் வந்து சாப்பிட்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது வந்து எழுத சொல்லியிருக்காங்க. அதை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுது? ஓகேங்களா? கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹவ் மெனி கேர்ள்ஸ் ஆர் தேர் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பசங்க இருக்காங்க. கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 பேர் இருக்காங்க. 3 கேர்ள்ஸ் எழுதுங்க 1 மார்க். அந்த மாதிரி அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் வந்து எழுதுங்க. அவங்க வந்து என்ன சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தே ஹேவ் டு ஹீட் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் எப்படி சொல்கிறது? டீ, காஃபி அண்ட் பிஸ்கெட்ஸ் அப்படின்னு கூட எழுதிருங்க. 3மே. ஏன்னா எதனா ஒன்று ஆன்சராக இருந்தாலும் டேக் வந்துடும். அடுத்தது எரர்ஸ். ஓகேங்களா? ஐடென்டிஃபை த எரர்ஸ் ஆஃப் த சென்டென்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கும் 5 மார்க்கு. அடுத்தது டெவலப் த ஃபாலோவிங் இன்ஸ். அப்போது ஆக மொத்தத்தில் 5 மார்க்கே வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு எத்தனை கேட்டிருக்காங்க அப்படின்னா 6 5 மார்க் வந்து கேட்டிருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. இந்த 6 5 மார்க்கே 30 வந்துடுதுப்பா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 8 மார்க்கு, 3 மார்க்கு, ஃபில் இன் த பிளாங்க்ஸு அப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ ஈஸியாக எழுதிடலாம். இங்கிலீஷ்க்கு டைம் அப்படின்றது ஈஸியாக பார்த்திரும். ஸோ நாளைக்கு நடக்க போகிற இங்கிலீஷ் எக்ஸாமை நல்லபடியாக வந்து 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுங்க. சில குட்டீஸ் தேங்க்யூ ஸோ மச். ஊருக்கு போயிட்டு இருந்ததுனால உங்களுக்கு வந்து முன்கூட்டியே வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல. பட் மேக்ஸ்லேருந்து அந்த தப்பு நடக்காது. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.